ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் வீட்டில் இட்லி மாவு இருக்கா இல்லை ஆப்ப மாவு இருக்கா? அப்போ கண்டிப்பாக ஈவினிங் டிஃபன் இந்த குயிக்கான ஒரு ரெசிபியை உங்களுக்கு சொல்கிறேன். இட்லி மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூட கேரட் துருவி போட்டுக்கோங்க. துருவி போட்டுட்டு அப்புறம் ஒரே ஒரு ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் எடுத்துகிட்டு கடுகு சீரகம் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனலி அது கூட அசஃபோட்டிடை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு குழிப்பணியாரம் பேனில் மாவு ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேனில் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணுறோம். அதாவது முக்கால் மாவு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அது லைட்டாக உப்போன்றதுக்காக. உங்கள் வீட்டில் தோசை மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் இதுக்காக மாவு ரெடி பண்ணுறதுக்கு பதில் இது மாதிரி அரிசி மாவோ தோசை மாவோ இல்லை ஆப்ப மாவு இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கம்மியான ஆயிலில் குயிக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி திருப்பி போட்டு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ டேஸ்டியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பணியாரத்துக்கு நீங்கள் ஏதாவது சட்னி கூட சைட் டிஷ்ஷாக கொடுத்து நீங்கள் பண்ண வைக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.